சரி, அடுத்து நாங்கள் இங்கே பாகம் ஒன்றினுடைய 12ஆம் 15ஆம் அத்தியாயங்களையும் பாகம் 2னுடைய 7ஆம் அத்தியாயத்தையும் தருவதற்காக தாய் வீடு பத்திரிகையினுடைய எழுத்தாளர், கனடிய தமிழ் வானொலியினுடைய கலைஞர் கந்தசாமி கங்காதரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தரப்பட்ட அத்தியாயங்கள்: முதலாம் பாகத்தில் சரணடைந்தவர்கள் எங்கே, முதலாம் பாகத்தில் இன்னும் ஒரு அத்தியாயம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எங்கே, அதே பெயரிலே 2ஆம் பாகத்திலே இன்னும் ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. இந்த 3 அத்தியாயங்களையும் எனக்கு தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த 3ம் ஒன்றுக்கொன்று ஒரே விடயம்தான். சரணடைந்தவர்கள் என்றால் எங்கே என்று கேட்கும் போது அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டு விட்டார்கள். எனவே இவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பட்டியலுக்குள் வந்து விடுகின்றார்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்குள் சரணடைந்தவர்கள் மட்டும் அல்லாது காட்டி கொடுக்கப்பட்டு முகாம்களில் இருந்து காட்டி கொடுக்கப்பட்டவர்கள், இராணுவத்தால் படையினரால் கைதாகி காணாமல் போனவர்கள் என்று பல வகையிலுமே பலரும் அடங்குவார்கள். இந்த நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான போராட்டம் உறவுகளால் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சுழற்சி முறையில் பல்வேறு இடங்களிலே, ஈழத்தின் பல்வேறு இடங்களிலே. இன்றைக்கு ஒரு நாள் 2 நாள் முந்தி பிந்தலாம் 2700 நாட்களாக அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தில் அவர்களுக்கு எங்கள் உணர்வு தோழமையை தெரிவித்துக் கொண்டு என்னை விடயங்களை பார்க்கலாம். இனப்படுகொலை என்றால் முதலிலே இனப்படுகொலையை செய்தவர்கள் அதை மறுதளிப்பார்கள். இது இனப்படுகொலையின் 2வது பக்கம். மறுதளித்து விட்டு பிறகு என்ன செய்வார்கள் என்றால் அதற்கான சான்றுகளை இல்லாது ஒழிப்பார்கள். இல்லாது ஒழித்து விட்டால், சான்றுகளை எல்லாம் மறைத்து விட்டால் போதும். இன்றைக்கும் இணையதளங்களிலே நாங்கள் அப்போது பார்த்த பல விடயங்கள், எங்கள் ஈழ விடுதலை தொடர்பான, ஈழ தமிழர் அழிப்பு தொடர்பான பல்வேறு விடயங்கள் பல்வேறு இணையதளங்களில் இருந்து காணாமல் போய் கொண்டிருக்கின்றன, காணாமல் ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே இது தொடர்பில் தான் நாங்கள் சரியான முறையிலே ஆவண பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே உறுதியான ஓர் ஆவணமாக நிலவன் அவர்கள் தொகுத்த இந்த ஆவண தொகுப்பு வந்திருக்கின்றது. முன்பு உரையாற்றிய இளவல் ரஞ்சித் சொன்னார், புனைவுகள் அங்கு கலைகள் இருக்கும் என்று. உண்மை. ஆவணம் என்பது ஆவணமாகவே இருக்க வேண்டும். புனைவு என்று சொல்லும் போது அங்கிருக்கின்ற உண்மை சம்பவங்களும் புனைவு என்ற வரிசையிலே சேர்ந்து எல்லாமே புனைவு ஆக்கப்பட்டுவிடும். ஒரு மிக பெரும் புனைவான மகாவம்சம் இன்றைக்கு பின் இணைப்புகள் சேர்க்கப்படுகின்றன. அதில் ஒவ்வொரு அத்தியாயங்கள் சேர்க்கப்படுகின்றன. ஒவ்வொரு வரியிலும் புலிகளை பற்றி, விடுதலை போராளிகளை பற்றி பேசும்போது பயங்கரவாதிகள் என்றுதான் அந்த மகாவம்சம் சொல்லுகின்றது. ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற சிங்கள இனத்தவர்கள் எல்லோருக்குமே விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள், தமிழர்கள் பயங்கரவாதிகள் என்ற நிலைதான் வந்துவிடப் போகின்றது. இராணுவத்திடம் சரணடைந்தவர்கள் பற்றிய தகவல்கள் பற்றி இராணுவத்திலேயே ஒரு தரப்பு ஒரு மாதிரி சொல்லுகின்றது. இராணுவ தளபதி ஒன்றை சொல்லுகின்றார், காணாமல் போனோரின் அலுவலகத்துக்கான ஆணையாளர் இன்னும் ஒரு தகவலை சொல்லுகின்றார். சிங்கள ஊடகவியலாளர்கள் இன்னும் ஒன்றை சொல்லுகிறார்கள். ஊடகவியலாளர் ஏதாவது சொன்னால் அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள், அவர்கள் சிங்களவர்களாக இருந்தாலும். இந்த இடத்தில் தமிழ் ஊடகர்களின் நிலையை நாங்கள் சொல்ல தேவையில்லை. இனப்படுகொலையை மறுதளித்தல் என்பதும் இனப்படுகொலையின் தொடர்ச்சி என்கின்றார் அமெரிக்காவிலே வெர்ஜீனியா மாநிலத்திலே ஜார்ஜ் மேசன் பல்கலைக்கழகத்திலே முன்பு பணியாற்றிய இனப்படுகொலை மற்றும் இனப்படுகொலையை தடுப்பதற்கான ஆய்வுகள் துறையிலே பணியாற்றிய கிரெகரி ஸ்டாண்டன் என்பவர் சொல்லுகின்றார். அதுதான் இப்போது அங்கு நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக. நாங்கள் இந்த இடத்திலே சில விடயங்கள், இப்போது யூதரை பற்றி சொன்னால் சில பேருக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் யூதரிடத்தில் எங்கும் நல்ல விடயங்களை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும், இறுக பற்றி கொள்ள வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு மேலாக உலகெங்கும் அகதிகளாக, நாடோடிகளாக அலைந்து திரிந்து 1948 தங்கள் மண்ணிலே போய் குடியேறியதோடு மட்டுமல்லாமல் தங்கள் மொழியை மீட்டெடுத்தார்கள் அல்லவா? அதை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஓர்மம் எங்களிடம் பெற வேண்டும். ஆர்மீனியர்கள் 1915ஆம் ஆண்டு வரையிலே ஆர்மீனியாவிலே நடந்த இனப்படுகொலை 1.5 மில்லியன் ஆர்மீனியர்களை பறித்தது.
கனடாவிலே 2004ஆம் ஆண்டு 70,000 பேர் வரையில் தான் இருந்தார்கள். 2004ஆம் ஆண்டு கனடாவிலே கனடிய நாடாளுமன்றம் ஆர்மீனியர்கள் மீது நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலை என்று தீர்மானம் நிறைவேற்றியது. ஜெர்மனியிலே அப்போது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னர் 2 மில்லியனுக்கு மேற்பட்ட துருக்கியர்கள் இருந்தார்கள். இப்போது 3 மில்லியன் என்று ஒரு கணிப்பு சொல்லுகிறார். 2016ஆம் ஆண்டு ஜெர்மனி நாடாளுமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. ஆர்மீனியாவில் நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலை. துருக்கியர்கள் ஏன் இருக்கின்றார்கள் என்று சொன்னேன் என்றால், உதுமானிய பேரரசு, ஒட்டோமான் எம்பயர், இந்த உதுமானிய பேரரசு தான் அதன் இப்போதைய வழித்தோன்றல் தான் துருக்கி. எனவே துருக்கியர்களுக்கு கோபம் வருவது அவர்கள் தரப்பில் இருந்து பார்த்தால் நியாயம். அந்த 3 மில்லியன் வாக்குகள், இவர்கள் குடியுரிமை பெற்றவர்கள், அந்த 3 மில்லியன் வாக்குகள் என்றால் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படியும் 2 மில்லியனுக்கு மேல் இருக்கக்கூடும். 2 மில்லியன் வாக்குகளையும் கூட கருத்தில் கொள்ளாமல் தான் ஜெர்மனி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியது. எனவே நாங்கள் இத்தகைய இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டோர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டு அவர்களையும் எங்களுக்கு முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். உறவுகளை தேடும் குடும்பங்கள் பற்றிய பிரச்சனைகளை பற்றி இங்கு விலாவாரியாக எழுதியிருக்கின்றார் நிலவன். அந்த குடும்பங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் மட்டுமல்ல, பொருளாதார சிக்கல்கள் மட்டுமல்ல, ஊட்டல்கள், மிரட்டல்கள் போன்றவை மட்டுமல்ல, அந்த குடும்பங்களின் உறவுகள் உள ரீதியாக தனிப்பட்ட முறையிலே எதிர்கொள்கின்ற பல்வேறு விடயங்களை பற்றியும் இங்கு அவர் விவரித்திருக்கின்றார், விளக்கமாக இங்கு சொல்லி இருக்கின்றார். இந்த உறவுகளின் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நாள் 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நடந்த ஒரு சம்பவம், கோஸ்டாரிக்காவில் நடந்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு நாள் நினைவு கூறப்படுகின்றது. ஆகஸ்ட் 30ஆம் நாள். இது எங்கள் மண்ணில், எங்கள் தாய் மண்ணில் ஒரு சடங்காகவே போய்விட்டது. இங்கு வருவது ஒரு 2-3 நிமிடம் உரையாற்றுவது போவது என்று உணர்வு பூர்வமாக அந்த மக்களின் உள்ள நிலையை அறிந்து, அவர்களுடைய உள்ள கிடக்கையை அறிந்து, அவர்களுக்கு ஆதரவான தலைமைகள் எங்கள் மத்தியில் அங்கு மிக பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றன. நாங்கள் எங்களுக்கு நடந்த எல்லா விடயங்களை பற்றியும் பேசுவதற்கு சிலர் தயங்குகின்றோம். 1986ஆம் ஆண்டு ஜெர்மனியில் இருந்து புறப்பட்டு 2 உயிர்காப்பு படகுகளில் இறக்கிவிடப்பட்டு நியூஃபவுண்ட்லாந்தின் கரைகளில் இறக்கிவிடப்பட்டு கடலில் தத்தளித்து வந்து சேர்ந்தவர்களுள் பலர் இன்றைக்கு டொரண்டோவிலே மிகச்சிறப்பான பொருளாதார ரீதியாக, வருந்த நிலையில் தெரியவில்லை, பொருளாதார ரீதியாக மிகச்சிறப்பாக இருக்கின்றவர்கள் கூட அதை பேசுவதற்கு மறைக்கின்றார்கள். நான் இந்த படகிலே வரவில்லை என்று சொன்னாலும் சொல்லுவார்கள். 2009ஆம் ஆண்டு நடந்த இந்த 2009 வரையில் நடந்த எங்கள் இனம் மீது நிகழ்த்தப்பட்ட இந்த இனப்படுகொலை தொடர்பில் பல்வேறு பதிவுகள் வந்திருக்கின்றன. அந்த பதிவுகளின் தொடர்ச்சியாக ஒரு நேர்த்தியான மிகச்சிறந்த விரிவான பதிவாக நிலவன் அவர்களுடைய பதிவு வந்திருக்கின்றது. இந்த இடத்துல 1983 கருப்பு ஜூலையை பற்றி ஒரு விடயம் சொல்ல வேண்டும். கருப்பு ஜூலையில் இடம்பெயர் பாதிக்கப்பட்டவர்களுள் பலர் கனடாவுக்கு வந்தார்கள். குடும்பமாக 1300 பேருக்கு மேல் அப்போது விசா கொடுக்கப்பட்டு வந்து சேர்ந்தார்கள். இன்றைக்கு அந்த கருப்பு ஜூலை நிகழ்வுகள் இங்கே நடந்தால், ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கத்தை நடந்தால், அந்த 1200 பேரில் எத்தனை பேர் வருகின்றார்கள் என்று எண்ணித்தான் பார்க்க வேண்டும், தேடித்தான் பார்க்க வேண்டும். அதைவிட தங்களுக்கு கொழும்பிலே என்ன நடந்தது என்பதை சொல்வதற்கு யாரும் தயாராக இல்லை. இத்தகைய கோரிக்கைகள் எழும்போது பாதிக்கப்பட்டவர்கள் பற்றிய தகவலை நாங்கள் சொல்ல வேண்டும். 1983 ஜூலை 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை தமிழர் மீதான அழிப்பு தணிந்து கொண்டு போன நாள், வெலிக்கடை படுகொலைகள் 25லும் 27லும் முடிந்து தணிந்து கொண்டு போன நாள், கொழும்புக்கு மீண்டும் புலிகள் வந்து விட்டார்கள். கொட்டி அவில்லா என்று காடையர்கள் தனிதலைக்கு ஓடிய போது சில காடையர்களை காவல்துறையும் இராணுவமும் திரும்பி கொண்டு வந்து தமிழர் மீதான இன்னும் ஒரு இனப்படுகொலையை கட்டவிழ்த்து விட்டது. என் ஒன்று விட்ட அண்ணன் 20 வயது, சிங்களம் தெரியாது, கொழும்பிலே அஞ்சிலாம்பு சந்தியடியிலே டேம் ஸ்ட்ரீட்லே ஒரு அரிசி கடையின் மேலே இருந்தான் வெளிநாடு செல்வதற்காக. கதவு உடைக்கப்பட்டு உள்ளே காடையர்கள் வந்து விட்டார்கள். பின் கதவால் இறங்கி மாடியிலிருந்து சுறுசுறுலாக இருக்கின்ற கம்பி படிகள் வழியாக இறங்கி ஓடுகின்றான். இவனும் இவனுடைய நண்பனும் துரத்துகின்றார்கள். காடையர்கள் துரத்துகின்றார்கள், துரத்தி வெட்டுகின்றார்கள். சாரம் மட்டுமே அணிந்திருந்தான். இடுப்பிலே வெட்டு வீழ்ந்து விட்டது. ஒரு மற்ற நண்பன் இன்னொரு பக்கமாக ஓடி தப்பித்துக் கொண்டான். இன்னொரு பாதுகாப்பான வீட்டின் மாடியில் ஏறி அங்கு நின்று பார்க்கின்றான். இவனை திரட்டி கொண்டு போகின்றார்கள். இடுப்பில் வெட்டு வீழ்ந்து விட்டது. குருதி பெருக்கு களைத்து விட்டான். ஓடிய களைப்பு, குருதி பெருக்கின் களைப்பு வேறு, வீழ்ந்து விட்டான்.
அவன் வீழ்ந்தது சீருடையோடு நின்ற ஒரு காவல்துறையினர் முன்பாக. அவன் ஏதோ கேட்கின்றான். இவருக்கு சிங்களம் தெரியாது. அந்த நண்பன் பார்த்து கொண்டிருக்கின்றான். காவல்துறையினர் நேரே சொல்லுகின்றான் முதுகிலே. ஒரு கிழமை கழித்து தப்பி பிழைத்து ஊருக்கு வந்து சேர்ந்த காவல்துறையினர் சொல்லித்தான் ஊருக்கு தெரியும். உடலம் இல்லை, சரியான நேரம் தெரியாது, குறிப்பிட்ட நாள் மட்டும் தெரியும். பேருக்கு ஒப்பாகி வைத்து விட்டு அடங்கி போனது அந்த குடும்பம். இப்படியாக நாங்கள் எங்கள் மத்தியில இந்த இளைஞனின் பதிவு கூட, இந்த கருப்பு ஜூலை பதிவுகள் கூட விரிவாக தெளிவாக எங்கள் மத்தியிலே இல்லை. ஈழத்தமிழர்களின் மிகப்பெரிய குறைபாடுகளுள் இதுவும் ஒன்று. சாட்சியங்களை ஆவணப்படுத்த தவறியமைக்காக நாங்கள் எல்லோரும் பாரிய குற்ற உணர்ச்சியோடும் அவமானத்தோடும் கூனி குறுகி வாழ்ந்துவிட்டே செத்து போகின்றோம் என்று நிலவன் சொல்லுகின்றார் ஒரு அத்தியாயத்தின் நிறைவிலே. இந்த வரியை அனைவரும் நினைவில் கொள்வோம்.